ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு போட்டி குழம்பு தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. போட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒன் சைடு. இன்னொரு பக்கம் அந்த போட்டி உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாமே உள்ளேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டி அந்த மேலே இருக்க அந்த தோல் தனியாகவும் உள்ளே இருக்க அந்த குடல் தனியாகவும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. குடலை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே வச்சோம் இல்லையா, அந்த போட்டியோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின்னை நல்ல ஒரு பாத்திரத்தில் தாராளமாக கழுவுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டவுடனே நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை அது ஃபுல்லாக முழுகிற அளவு நல்லா டிக் பண்ணி மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து சுடு தண்ணி கை வைக்க முடியாதுன்றதுனால குச்சி வச்சு அதை நல்லா தள்ளி விடுறேன். நல்லா தள்ளி விட்டுட்டு மூடி அதை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி நல்லா தண்ணி வந்து எந்த அளவு கொதிக்க இருக்கோ அந்த அளவு அதை க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி சுடு தண்ணி படுற மாதிரி அதை நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மூடி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டி செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க? எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சால் பிடிக்கும்? ஃப்ரையா, குழம்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எந்த ஸ்டைலில் செய்கிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குடல் வந்து நாங்கள் சிசர் வச்சோம் குச்சி வச்சும் தான் க்ளீன் பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குச்சி வச்சு இந்த மாதிரி அதை வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி அது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி கையால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி வச்ச அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒயிட்டானதுக்கப்புறம் நல்லா ஒரு 5-6 தண்ணியில் நல்லா இந்த மாதிரி துணி அலசுகிற மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. எந்த அளவு அலசுறீங்க அந்த அளவு அந்த ஸ்மெல் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் மாற்றியாச்சு. குக்கரில் வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து போட்டி குழம்புக்கு தேங்காயும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் எந்த அளவு கெட்டியாக இருக்கோ அந்த அளவு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 3 விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா போட்டியை, அதெல்லாம் நல்லா ஆற வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அந்தளவுலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். கடலப்பருப்பை ஊற வச்சு ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நாங்கள் வந்து கலரை கிண்டலாம் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நாங்கள் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகுலாம் வறுத்தது, அப்புறம் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் இது எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச போட்டியையும் சேர்த்துக்கோங்க. போட்டி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அந்த தண்ணியும் போட்டி வேக வச்ச தண்ணியையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்கோங்க. வீட்டில் வந்து நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். அந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதோட வீடியோ வேணுன்னா கேளுங்க, ஒரு வாட்டி உங்களுக்கு நாங்கள் அது செஞ்சு காட்டுறோம். அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டு மூடி இந்த மாதிரி கொதி வர வரலும் வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு எல்லாம் வெந்திருக்கா அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே தூவி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா போட்டி குழம்பு ரெடி. இது கூட வந்து முள்ளங்கி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட போட்டி குழம்பு வந்து ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.